அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் இந்த வேலைவாய்ப்பு தகவலெல்லாம் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. அந்த வரிசையில் இந்த வீடியோவில் மிக ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி QUT PG 2024 2024 ரிசல்ட் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அந்த ரிசல்ட்டில் என்ன ஹைலைட்ஸு, எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, லாங்குவேஜ் வைஸு யார் டாப்பர்ஸு அப்படிங்கிற முழு விளக்கம், ஃபுல் அனாலிசிஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுவீங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க. ஏன்னா கவுன்சிலிங் ப்ராசஸ் கூடிய சீக்கிரம் ஆரம்பிப்பாங்க. அப்போ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நிறைய நம்ம வீடியோவில் சேனலில் வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுருந்தா தான் இமீடியட்டாக தெரிஞ்சுக்க முடியும். சரி, இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணாங்க 13 ஏப்ரலில். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிசல்ட் வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு. எவ்வளோ பேர் எழுதுனாங்க, எவ்வளோ சென்ட்ரு, எவ்வளோ சப்ஜெக்ட்ஸு, இந்த மாதிரி முழு விளக்கங்கள் இதில் இருக்குது. இது ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே கோத்ரூ பண்ணலாம். இந்த எக்ஸாம் என்னென்னா, காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் பிஜி போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ்க்கு எங்கெல்லாம் ஆல் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் அதர் பார்ட்டிசிபேட்டிங் யூனிவர்சிட்டிஸுக்கு இது நடந்து முடிஞ்சிருக்கு. நீங்கள் ரிசல்ட்டு கையில் வச்சுருக்கிறீங்க, உங்களோட ரிசல்ட்டு. ஓகேங்களா? சரி, இது என்னென்னலாம் தேதி, எந்தெந்த தேதியெலாம் நடந்துச்சு, எங்கெங்கே சென்டரில் நடந்துச்சு, எவ்வளோ பேர் அப்ளை பண்ணாங்க அப்படிங்கிற விளக்கம் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. நான் ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்கு இதை சொல்கிறேன். மொத்தமாக 190 யூனிவர்சிட்டிஸ் இதில் கலந்துக்கிறாங்க. யூனிவர்சிட்டிஸ் மீன்ஸ் காலேஜஸ், ப்ரைவேட் காலேஜஸ், டீம்டு யூனிவர்சிட்டி அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி மொத்தமாக 190 யூனிவர்சிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ பேர் இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தா 4,62,603. அந்த ஹூஆர் அட்மினிஸ்ட்ரேட் அப்படின்னு சொன்னோம்னா ஓவராலாக 7,68,000 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் பாருங்களேன், எத்தனை 39, ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் 39, இந்த டீட்டெயில். ஸோ இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இதில் நோட்டிஃபிகேஷன் இருக்கிறதுனால இதை கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? சரி, எவ்வளோ பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க, கம்யூனிட்டி வைஸ் என்ன அண்டு சப்ஜெக்ட் வைஸ் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு இந்த ரிசல்ட் அப்படிங்கிறத அப்படியே கோத்ரூ பண்ணுங்கள். கீழே இது வந்து சப்ஜெக்ட் கோடு, ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸும் எவ்வளோ பேர் பதிவு பண்ணியிருந்தாங்க, எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதுனது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு முக்கியமான தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? இந்த சப்ஜெக்ட் கோடு தெரிஞ்சால் தான் இதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் யார் டாப்பர் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் நம்ம சொல்ல வந்தது இதுதான். இந்த ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். சப்ஜெக்ட் வைஸ் டாப்பர்ஸ் ஃபார் ஆல் 157 சப்ஜெக்ட்ஸ். டோட்டலாக 157 பாடங்கள் இருக்குது இந்த பிஜி 2024. அதில் பர்டிகுலராக நம்ம சிலபஸ் வந்து நீங்கள் எல்லாம் பார்த்துக்கலாம். பட் இந்த 157 சப்ஜெக்ட் எழுதுனதில் இந்த ஏசிக்கு சப்ஜெக்ட் கோடை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அப்ளிகேஷன் நம்பர் இருக்குது, ப்ளஸ் நேமும் இருக்குது. அவர் மார்க் எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னா 217. டோட்டல் மார்க்கு 300க்கு இந்த சப்ஜெக்டில் 217. அதே மாதிரி அடுத்தடுத்த சப்ஜெக்ட் பார்க்கலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொன்னோன்னா எஸ்சி அந்த குரூப்பில் போய் பார்க்கணும் சப்ஜெக்ட்டு. இப்போ அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா அந்த எஸ்சி என்ன சப்ஜெக்ட்டு, அது யார் டாப் மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். சரி, இது காமனாக கொடுத்துருக்கனால நான் ஃபுல்லாக பார்த்துக்கிறேன். இந்த லாங்குவேஜ் இருக்குது பாருங்களேன், LAQ அப்படின்னு சப்ஜெக்ட்லாம் வந்துட்டு லாங்குவேஜ். ஓகேங்களா? ஸோ இதில் இப்போ தமிழ் அப்படின்னு சொல்லி அந்த மேலே உள்ள பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தமிழுடைய பேப்பர் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் இங்கே டைரெக்டாக இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். தமிழில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, டாப் மார்க்கு அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஸோ இது நான் சப்ஜெக்ட் வைஸ் பேசாதனால சொல்லியிருக்கேன். ஸோ ஓவராலாக இது தாங்க டாப்பர்ஸ் லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டை வச்சு தான் அந்த யூனிவர்சிட்டிஸ் அடுத்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோ என்ன இன்ஃபர்மேஷன் வந்துட்டுருக்கோம். இது வந்து ஒரு ஓவரால் டாப்பர்ஸ் லிஸ்ட்டு வித் ரிசல்ட் அப்டேட்டை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து பாருங்கள். அந்த கவுன்சிலிங் பற்றின விஷயம்லாம் நிறையா அடுத்தடுத்து வந்துட்டுருக்கும். ஒவ்வொரு காலேஜ்லேயும் சப்ஜெக்ட் வைஸு இல்லை கோர்ஸ் வைஸுக்கு என்ன கட் ஆஃப் இருக்கும் எதிர்பார்க்கலாம், லாஸ்ட்டு என்ன கட் ஆஃப் கிடச்சிது அப்படிங்கிற விளக்கம்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டுருக்கு. தேங்க்யூ.